Taste the Daily. திமுகவின் 40 மாத மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். போராட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தமிழகம் போதைப் பொருள் கேந்திரமாக மாறும் அவலத்தை கண்டித்து அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மின்கட்டணம், பால் விலை, சொத்து வரி உயர்வு மற்றும் தமிழகம் போதைப் பொருள் கேந்திரமாக மாறி வருவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். ஸ்டாலின் அரசின் முகத்திரையை, ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழித்தெறியும் போராட்டம், கிழித்தெறியும் போராட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். மனித சங்கிலி போராட்டம், போராட்டம். பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம், நடப்பதெல்லாம் அநியாயம். 3 முறை மின்கட்டண உயர்வுக்கும் ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவதை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம். மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, வாகன கட்டணம் உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, சொத்தினுடைய சந்தை மதிப்பு உயர்ந்து போச்சு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை கண்டித்து பொள்ளாச்சி, தருமபுரி, கரூர், கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் திரளான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம். பால் விலை உயர்வை கேட்டாலே ஏழைகள் நெஞ்சம் பதறுதையா. நடுத்தர மக்களின் கனவெல்லாம் பாலாய் போகுதையா. தமிழகத்தில் 3 முறை மின்கட்டண உயர்வு மற்றும் ஆண்டுதோறும் சொத்து வரியை உயர்த்திய ஸ்டாலின் அரசை கண்டித்து திண்டுக்கல், திருவண்ணாமலை, திருப்பூர் மாவட்டங்களில் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளான நிர்வாகிகள் பங்கேற்று ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம். பத்திரப்பதிவு, மின் கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் உயர்த்திய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையின் பல்வேறு பகுதியில் மனித சங்கிலி போராட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, 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 பாதுகாப்பில்லை. ஸ்டாலின் ஆட்சியில் மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் மதுரை, நாகை, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். தமிழகத்தில் 6% சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, குடிநீர் வரி ஆகியவற்றை உயர்த்திய ஸ்டாலின் அரசை கண்டித்து திருவள்ளூர், புதுக்கோட்டை, ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம்.
முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் திரளான நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்று நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம். ஸ்டாலின் ஆட்சியில் மின்கட்டணம், சொத்து வரி உட்பட அத்தியாவசிய விலை உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மதுரை, சேலம், வேலூர், நெல்லை மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். பொம்மை முதல்வர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம். ஏறி போச்சு ஏறி போச்சு. விடியா முதல்வர் ஆட்சியிலே மின் கட்டணம் ஏறி போச்சு. ஏறி போச்சு ஏறி போச்சு. மின் கட்டணம் 3 மடங்கு ஏறி போச்சு. என்னாச்சு என்னாச்சு? ஸ்டாலின் அரசே என்னாச்சு? நீங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு? ஸ்டாலின் அரசால் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவண்ணாமலை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், திரளான நிர்வாகிகள் பங்கேற்று செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ஸ்டாலின் அரசின் சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்டவற்றை கண்டித்து தேனி, திருப்பத்தூர், நீலகிரி, தஞ்சை மாவட்டங்களில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளான நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். முதல்வர் ஆட்சியிலே 3 மடங்கு ஏறி போச்சு. இதுதான மனித சங்கிலி. மக்கள் நிலை பயணமாகுது. மக்கள் மனநிலை பயணமாகுது. வாழ்க வாழ்க வாழ்கவே வெல்கவே. அண்ணா திமுக. வேலூரில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வீட்டின் உரிமையாளர் போக்சோ சட்டத்தில் கைது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் பலி. ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஊசி, கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 70,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை மற்றும் குட்கா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சேலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தாமல் இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கே 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்த மோட்டார் வாகன ஆய்வாளர். அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பது இல்லாமல் அதிலிருந்து தப்பிக்க லஞ்சம் கொடுக்கும் அவல நிலையில் ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்திறன் இருப்பதாக மக்கள் விமர்சனம். மதுரையில் மது போதையில் பெற்றோருடன் தகராறு செய்ததை கண்டித்ததால் தம்பியை கொலை செய்த அண்ணன் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த மாங்காடு அருகே வடமாநில இளைஞர் இரும்பு ராடால் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அரசு பேருந்து மோதியதில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற தாய், மகன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழப்பு. ஒரகடம் சாலை சந்திப்பில் சிக்னல்கள் முறையாக வேலை செய்யாததும், செயலற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே விபத்துக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தன்னை வெட்டிய பட்டா கத்தியுடன் இளைஞர் சிகிச்சைக்கு வந்த சம்பவத்தால் பரபரப்பு. திருநற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் சில்லறை விலையில் தக்காளி செஞ்சுரி அடித்ததால் இல்லத்தரசிகள் கவலை. நியாய விலைக் கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி மற்றும் காய்கறிகளை விற்பனை செய்ய வேண்டும் என பொம்மை முதல்வருக்கு மக்கள் வலியுறுத்தல். சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் கிடப்பில் போடப்பட்டு முடங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. அசோக் நகர், கிண்டி, காந்தி நகர் போன்ற 100க்கும் அதிகமான இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் இணைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியாமல் சென்னை மாநகராட்சி திணறல். கொடைக்கானலிலிருந்து பெரியகுளம் செல்லும் அடுக்கம் சாலையில் மண்ணரிப்பு காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. திருநற்ற அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அடுக்கம் சாலையை விரைவில் சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பெரியகுளம் வட்டார பகுதிகளில் கனமழை. நீர்வரத்து அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ளதால் மஞ்சளாறு ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருப்பூரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து 3 பேர் உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. இமெயில் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல். மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றி மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலைப்பகுதியில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அமரலிங்கேஸ்வரர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் பூஜைகள் தற்காலிகமாக நிறுத்தம்.